வணக்கம். இன்னைக்கு சட்டுன்னு 8 வகையான விடைகள் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல எடுத்துக்காட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விடை பெயருக்கு பார்த்தீங்களா, அந்த பெயரை ஒரு தடவை அலாசிடுவோம். சுட்டு விடை அப்படின்னா ஒருத்தங்களை சுட்டி விடை சொல்கிறது. மறை நேர் அப்படின்னா என்ன? நேர்மறை எதிர்மறைன்னு தமிழ் 2 வார்த்தைகள் இருக்குது. எதிர்மறை அப்படின்னா நெகட்டிவாக பதில் சொல்கிறது. நேர்மறை அப்படின்னா பாசிட்டிவாக சொல்கிறது, உடன்பட்டு கூறுதல். அப்போ ஒரு கேள்விக்கு நெகட்டிவாக ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா அது மறை விடை, பாசிட்டிவாக ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா அது நேர் விடை. ஏவல் விடைனா என்ன? ஏவல்னா கட்டளை. அப்போ ஒரு கேள்விக்கு நம்மளே ஒரு கட்டளையா ஒரு விடை கட்டளையாக சொல்றது ஏவல் விடை. அடுத்து பாருங்க, அந்த விடையே அழகா இருக்கு. வினா எதிர் வினாதல் விடை. ஒரு வினா நம்மளுக்கு கேட்குறாங்கன்னா அதுக்கு எதிர் வினா போடுறது. இப்போ நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் சாப்பிடாமல் இருப்பேனா அப்படின்னு ஒரு வினா நம்மளுக்கு கேட்குறாங்க, அதுக்கு எதிராக இன்னொரு வினாவை தூக்கி போகிறதா தான் வினா எதிர் வினாதல் விடை. உற்றது உரைத்தல் விடை. உரைத்தல்னா என்னது? கூறுதல். உற்றதுனா என்ன? ஹேப்பன்ட், வாட் ஹேப்பன் டு மீ. இப்போ எனக்கு என்ன நேர்ந்ததோ அதையே விடையாக கூறுதல். உற்றது உரைத்தல், எனக்கு இது நடந்துச்சுப்பா அப்படின்னு அதையே சொல்றது உற்றது உரைத்தல். உருவது கூறல். உருவது அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ், எனக்கு என்ன நடக்க போகுதோ அதை விடையாக சொல்கிறது. இனமொழினா ஒரு குரூப் வச்சுக்கோங்க. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு கேட்டகரி இருப்பாங்க, இவங்கெல்லாம் ஒரு குரூப்புப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, இனம் அது மாதிரி. அப்போ கதை அப்படின்னா அதோட இனமொழியாக கவிதை சொல்லலாம். அப்போ கதையை எழுதுகிறாயானா கவிதை எழுதுறேன்னு சொல்கிறது. உளுத்தம்பருப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் நம்ம துவரம்பருப்பு இருக்கிறதுன்னு சொல்கிறது, அது இனமொழி. அப்போ நீங்கள் கதை எழுதுகிறாங்கன்னா கவிதை சொன்னால் அது இனமொழின்னு அதே எக்ஸாம்பிளை பார்த்துட்டு போகக்கூடாது. இனமொழினா ஒரு கேள்விக்கு விடையளிக்கும் பொழுது என்ன கேள்வி கேட்டாங்களோ அதை தொடர்புடைய இனம் அப்படின்னா தொடர்புடைய வேறு ஒன்றை சொல்லுவது இனமொழி விடை. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தரலாம். சுட்டு விடை சுட்டி கூறுவது. அப்போ இது அதுங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும், சரிங்களா? இந்த பையன்தான் அவன், இந்த பள்ளி எங்கே உள்ளது, அங்கே உள்ளது அப்படின்னு நீங்கள் விடை சொன்னீங்கன்னா, சுட்டி கூறுனீங்கன்னா அது சுட்டு விடை. மறை விடை, இது செய்வாயா, செய்ய மாட்டேன் எதிர்மறையாக. நேர்விடை செய்வேன் பாசிட்டிவா சொல்றது. ஏவல் விடை, இது செய்வாயா, நீயே செய், இன்னொருத்தங்களை ஏவல் கட்டளை போடுறது. நம்மளோட விடை கட்டளையாக அமையுதல். வினா எதிர் வினாதல், இன்னொரு வினாயே விடையாக தருவது. செய்யாமல் இருப்பேனா அப்படி சொல்றது. அடுத்து பாருங்க, உற்றது உரைத்தல். இது செய்வாயா என்றால் கால் வலிக்கிறது, எனக்கு கால் வலிச்சது அதனால நான் இதை செய்யலை, எனக்கு நேர்ந்ததை நான் உற்றதை நான் விடையாக சொல்லுதல். உருவதுனா இது செய்வாயனா கால் வலிக்கும், ஏன் விளையாட போகலன்னு கேட்டால் கால் வலிக்கும். உருவது நீ நடக்க போவதை விடையாக சொல்லுதல். அதே மாதிரி இனமொழி, இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஸ்க்ரீனில் தாண்டி ஏஆர் ரகுமான் இசை கேட்டாயா, சந்தோஷ் நாராயணன் இசை கேட்டேன், இப்படி பதிலளிப்பது இனமொழி விடை. நன்றி.